சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. ஆமென். வாசிப்போம். யாத்ராகமம் 14:13-14. யாத்ராகமம் 14:13-14. அப்பொழுது மோசே, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பாருங்கள். இந்த வசனத்து மேல கையை வைங்க. இன்னைக்கு காண்கிற எய்த்தியனை இனிமேல் நான் என்னைக்கும் பார்க்க மாட்டேன். வாயத்தரன் சொல்லுங்க, வாயத்தரன் சொல்லுங்க. இன்னைக்கு சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் என்னைக்கு நான் பார்க்க மாட்டேன். அல்லேலூயா. ரைட். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, எகிப்தியன் என்றால் என்ன, எகிப்தியன் என்றால் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் மக்கள் எகிப்தியில 3 நேரம் திருப்தியா சாப்பிட்டு, பாயசம் சாப்பிட்டு, பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க? இல்லை. எகிப்திலே அவர்கள் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்கள் வேலை பலுவிலே அதிகமாக கசக்கி பிழிந்தார்கள். அவர்கள் உபத்திரப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அவர் கூக்குரல் பரலோகத்துக்கு எட்டினது. அவர்கள் கஷ்டமும் வேதனையும் துக்கமும் நெருக்கமும் பாடுகும் அதிகமாச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்களை அழைத்து வந்து, இதுவரை நீ எகிப்திலே கஷ்டப்பட்டார், இதுவரை எகிப்திலே கண்ணீர் வடித்தார், இதுவரை எகிப்திலே துக்கப்பட்டார், இதுவரை எகிப்திலே பலவீனப்பட்டார், இதுவரை எகிப்திலே அடிமைத்தனப்பட்டாய். ஆனால் இன்று கண்ட எகிப்தினை இனிமேல் என்று காணப்போவது கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இன்று கண்ட எகிப்தியரை நான் என்று காண மாட்டேன். இந்த யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யார் வாழ்க்கையில் யுத்தம் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. படிக்கிற பிள்ளைகள் இருந்து, வேலை பார்க்குற கணவர்மார்கள் இருந்து, மனைவிமார்கள் இருந்து, சொந்தங்கள் இருந்து, எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இந்த யுத்தம் நடக்கிறது? யுத்தம் வருவதுக்கு என்ன காரணம்? இப்போது படிக்கிற பிள்ளைகளுக்கு நாளைக்கு பரீட்சை அப்படின்னா, ஐயோ எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் பேப்பர் வரப்போதோ வராதோ, எப்படி இருக்க போதில்லையே அப்படின்னு ஒரே கலக்கம். அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு ஒரு சண்டை, அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல மேல் அதிகாரிட்ட ஒரு யுத்தம், அங்கே மேல் அதிகாரி வேகம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதட்டிக்கிட்டு இருக்கான், இவனோட போராட முடியலையே அப்படிங்கிற ஒரு கலக்கம், அங்கே ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைங்கிற அந்த யுத்தங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்தில் ஜெயம் பெற முடியாமல் யுத்தத்தை சந்தித்து யுத்தத்தை சந்தித்து யுத்தத்தை சந்தித்து நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. அந்த யுத்தத்தில் என்னைக்கு தான் வெற்றி கிடைக்கும், அந்த யுத்தத்தில் என்னைக்கு தான் ஜெயத்தை ஏறணும் அப்படிங்கிற கலக்கம் உங்களுக்கு இருக்கலாம். அந்த யுத்தம் வருவதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் 2 கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய டிராஃபிக்கல் ஜாம் ஆகி பஸ்ஸு கார்லாம் நிற்கிது பார்த்துக்கொள்ளுங்க. 2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஒரு சில நேரங்களில் சென்னைக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் டிராஃபிக்கல் ஜாம் ஆகும் பார்த்துக்கொள்ளுங்க. 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு பஸ்ஸு நிற்கும் பார்த்துக்கொள்ளுங்க, பஸ்ஸு போகாமல். ஆனால் ஏன் இப்படி டிராஃபிக்கல் ஜாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் பார்த்தா, ஒரு பைக்குக்காரனும் ஒரு காருக்காரனு லைட்டாக உரைச்சிருப்பான். அவங்க 2 பேரும் போக மாட்டேன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த வாக்குவாதம் எங்கே நடக்குது? 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராஃபிக்கல் ஜாம். அவங்கவுங்க போக வேண்டிய இடத்துக்கு போக முடியல. பல கஷ்டங்கள், பல நெருக்கங்கள். அப்போ இதுக்கு என்ன காரணம் கேட்டால், 2 பேர்த்துக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒரு யுத்தம், சின்ன பிரச்சனை. எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு வெளியரங்கமாக யுத்தம் இல்லாமல் அமைதியாக இருப்பதுக்கு உள்ளான யுத்தம் நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய எண்ணத்திலே, நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடாது. அதான் இயேசுப்பா சொல்ற, அந்தரங்கத்தில் நீ ஜெபிக்கிற ஜெபம் அது வெளியரங்கமா உனக்கு பலனளிக்கும்.
அந்தரங்கத்தில் நாம் பேசுவது, அந்தரங்கத்தில் ஜெபிப்பது, அந்தரங்கத்தில் தியானிப்பது, அந்தரங்கத்தில் தேவனிடத்தில் குறைகளை சொல்லுவது எந்த மனிதனுக்கும் யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வெளியரங்கமா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், வெளியரங்கமா எந்த ஒரு தொழில் பண்ணாலும், வெளியரங்கமா எந்த பிசினஸ் பண்ணாலும், வெளியரங்கமா எந்த படிப்பு படிச்சாலும், வெளியரங்கமா எங்க போனாலும் அது ஜெயமாக, அது வெற்றியாக, அது விடுதலையாக, அது சந்தோஷமா மாறுகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அந்தரங்கத்தில் நாம் தேவ சமூகத்தில் உட்காரும் போது, அந்தரங்கத்தில் தியானிக்கும் போது, அந்தரங்கத்திலே நாம் துதி செய்யும் போது ஒரு பெரிய விடுதலை என்ன செய்து கிடைக்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. முதல் யுத்தம் எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய எண்ணத்துல, நம்முடைய சிந்தையில, நம்முடைய ஆத்மால யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த யுத்தத்தை ஓய பண்ணணும். நாளைக்கு எங்க போறது, நாளைக்கு என்ன செய்யறது, அவனை பார்க்கறதா இவனை பார்க்கறதா, ஒண்ணுமே புரியலையே, குழப்பமா இருக்கே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே நீங்களே யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அந்த யுத்தத்தில் அமைதி வேண்டும். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க சிந்தையை ஒருநிலைப்படுத்தணும். எப்படி சிந்தையை ஒருநிலைப்படுத்துவது? தேவ சமூகம் தான் அது ஒருநிலைப்படுத்துறதுக்கு ஒரே காரியம். பார்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தத்தை நான் பண்றேன், நீ சும்மா இரு அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 35:1 என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 35:1, இப்ப இங்கு தாவீது ஜெபிக்கிற ஒரு ஜெபம் பார்த்துக் கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு பலவிதமான யுத்தங்கள் இருக்கிறது. வேலை பார்க்குற இடத்துல யுத்தம் இருக்கிறது, பிள்ளைங்க படிக்கிற இடத்துல யுத்தம் இருக்கிறது, பிசினஸ்ல யுத்தம் இருக்கிறது, அனைவர் உற்றார் உறவினர்கள் மத்தியில் யுத்தம் இருக்கிறது, நண்பர்கள் மத்தியில் யுத்தம் இருக்கிறது. எங்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் இதை நாமளே இறங்கி வழக்காடி, நாமளே இறங்கி யுத்தம் பண்ணி, நானே இந்த பிரச்சனை சமாளிச்சு, நானே இதுல ஜெயத்தை எடுக்க போறேன் அப்படின்னா முடியவே முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் சொல்ற அந்த காரியத்தை பாருங்க, திருப்பி வாசிங்க. நீர் என் வழக்காளாரி கூட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுவர்களோடு யுத்தம் பண்ணும். அல்லேலூயா. இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை யார் மூலமா வருகிறது, எந்த மனிதர் மூலமாக வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். கொடுக்கல் வாங்கலில் ஒரு யுத்தம் இருக்கலாம், அல்லது இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு யுத்தம் இருக்கலாம். ஆனால் இந்த காரியத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து, தகப்பனே நீர் இந்த மனிதனிடத்திலே எனக்காக நீர் வழக்காடி, நீ இந்த மனிதனிடத்திலே எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி உம்முடைய நாமத்திலே நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. எனக்காக வழக்காடி, எனக்காக யுத்தம் பண்ணி எனக்கு ஜெயத்தை தரும்படி இயேசுவின் நாமத்திலே நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. குறை இல்லாத மனிதர்கள் கிடையாது. ஏதாவது குறை இருந்து கொண்டுதான் இருக்கும். வேலை காலத்திலே சரியான முறையில் வேலை கிடைக்கவில்லையா, அங்கு உங்களுக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய இடத்துல சரியான தொகை உங்களுக்கு கிடைக்கவில்லையா, அல்லது லோன் உங்களுக்கு வரலையா, நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் கிடைக்கவில்லையா, அந்த இடத்துல உங்களுக்காக ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நீங்க எவ்வளவு போராடி பாக்குறீங்க, எவ்வளவு பேசி பாக்குறீங்க, என்னென்ன செஞ்சு பாக்குறீங்க, அது உங்க கையில கிடைக்கல, அது உங்க கையில வர மாட்டேங்குது, ஒரே தோல்வியா இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அந்த இடத்துல நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க, யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு சகோதரி, ஒரு டீச்சர், ஒரு உயர்ந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு டீச்சர் என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு இருக்கிற மேலே அதிகாரி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான், அவன் சொல்கிறத கேட்காதனால என்னை ரொம்ப கிராமங்களில் தூக்கி போட்டு டெய்லி விசிட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப துன்பப்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் ஒன்று என் வேலை ஒன்றுன்னு இருக்கிறேன், அவன் சொல்கிறத கேட்கணும் அப்படிங்கிறான். அப்படி கேட்காதனால நான் என் வேலையை சரியாக இருக்கேன், ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், ஒரு சரியான ஒரு கிராமத்தில் நீ அங்கே போய் டெய்லி விசிட் பண்ணிட்டு வந்து அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு ரிப்போர்ட்டை கொண்டு கொடு அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி அந்த டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அந்த டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி ஐயா நான் என்ன செய்யட்டும், நான் என் வேலையிலே ஒரு குறைய வைக்கல, நான் கரெக்டாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன்கிட்ட சிரிச்சு பேசலன்னு சொல்லி, அவன்கிட்ட குழஞ்சு பேசலன்னு சொல்லி இன்னும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கீங்க நீங்கள். எல்லா டீச்சரும் எப்படி இருக்கிறாங்க, என்கிட்ட வந்து பேசுகிறாங்க, கொள்றாங்க. நீங்கள் என்னமோ உங்கள் வேலையை பேர் கமெண்ட் போயிட்டு இருக்கீங்க, என்கிட்ட வந்து பேச வேணாமா, கொள்ள வேணாமா, இதை சொல்ல வேணாமா அப்படின்னு இப்படி என்கிட்ட பேசுகிறான் அவன். நான் ஏதாவது குறை வச்சிருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு நான் வேலையில் துரோகம் பண்ணுறேன், நான் கரெக்டாக இருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் அந்த மேலே அதிகாரி, எனக்குள்ள மேலே அதிகாரி என்னை துன்பப்படுத்த வேண்டும் என்றே, என்னை வேதனைப்படுத்த வேண்டும் என்றே அவன் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறான். நான் அந்த வெயிலில் நான் அந்த கிராமத்துக்கு போய் நான் விசிட் பண்ணி அங்குள்ள ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து நான் கொடுக்கணும். என்னால் இதை எப்படி நான் செய்ய முடியும்? நான் குடும்பத்தில் இருக்கிற ஆள்,
கணவனை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும். இங்கேருந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது, திருப்பி அங்கேருந்து வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆகுது. இங்கே பக்கத்தில் இருந்து வேலை பார்த்து கொண்டு இருந்த என்ன, இந்த லோக்கலில் வேலை பார்த்து கொண்டு இருந்த என்ன, அவன்கிட்ட சிரிச்சு பேசலன்னு சொல்லி அவன் இப்படி தூக்கி அந்த பக்கம் கிராமத்தில் போட்டுட்டான். நான் அவள் வேதனையின் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று அவர்கள் என்னிடத்தில் ஃபோன் போட்டு சொன்னார்கள். நான் சொன்னேன், நீங்கள் தேவனை அறிந்தவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் ராஜா விட்டு பிள்ளை, நீங்கள் ராஜா விட்டு பிள்ளை. என் தகப்பன் இயேசு உங்களை பொண்ணையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்கவில்லை. கர்த்தர் உங்களுக்காக வழக்காட அவர் இன்னைக்கு இரவு இறங்க போகிறார். உங்களுக்கு ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த மேலே அதிகாரிக்கு உங்களுக்கு ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. வீட்டில் படுத்த நிம்மதியாக தூக்கம் இல்லை, ஒரு போராட்டம், ஒரே பிரச்சனை, சமாளிக்க முடியல. கணவன்ட்ட ஒரு சந்தோஷம் இருக்க முடியல, பிள்ளைகிட்ட சந்தோஷம் இருக்க முடியல. இவனோட பெரிய டார்ச்சராக இருக்கு, எனக்கு என்ன சரினே தெரில, என்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஆனால் அவன் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட, என்ன சரினே தெரில. சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த யுத்தம் உங்களுடையது இல்லை. 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை நீங்கள் ஜெபிங்க. 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாரு. அந்த ஜெபத்தை நான் சுட்டி காட்டி அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ணுங்கள். யுத்தம் நடக்கிற இடத்துல நடக்கிற ஒரு ஜெபங்க. இப்போ யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர் 3 படைகள் என்ன செய்து விரட்டிட்டு வருது. அப்போது யோசபாத் ஜெபிக்கிறார். அவர் ஒரு அவிவிசுவாச வார்த்தை கூட பேசாமல் ஜெபிக்கிறாரு, ஒரு துக்கமான வார்த்தை பேசாமல் ஜெபிக்கிறாரு. ஐயோ, அவரோடு போராடுவதற்கு எங்களுக்கு பயன் இல்லை அப்படின்னு அந்த ஜெபத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சா, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சா, நீங்கள் அந்த கஷ்ட நேரத்தில், அந்த நெருக்கத்தின் நேரத்தில் நீங்கள் அந்த யோசபாத்து பண்ணின ஜெபத்தை நீங்கள் பண்ணி பாருங்கள். எதிராளிகள் எப்படி அந்த யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பினார்கள், எப்படி ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு கீழே விழுந்தார்களோ அதே போல உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் ஒருவருக்கு ஒரு வெட்டுண்டு கீழே விழும்படியாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண அவர் எழும்பியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த ஜெபத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த ஜெபத்தை நீங்கள் பண்ண வேண்டும். 2 நாளாகம 20ஆம் அதிகாரத்தில் அந்த 2 நாளாகம 20 அந்த முதல் வசனத்தை வாசித்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் அந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள் எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நான் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் ஒரு காரியம் சொல்கிறேன். டீச்சரை வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க, உங்களுக்கு எதிராக மேல் அதிகாரியாக இருக்கிறவங்க, உங்களுக்கும் அவருக்கும் டைம் சரியில்லை, அவர் உங்களை ரொம்ப அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உங்களை மட்டுப்படுத்தி கீழ்படுத்தி கொண்டு இருக்கிறாரு, உங்களை ரொம்ப வேலை பளு அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு தொல்லையை கொடுத்து கொண்டு இருக்கிறாரு, உங்களை வெட்கப்படுத்த வைக்கணும்னு சொல்லி உங்களை ரொம்ப துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாராவது இங்கே இருந்தீங்கன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இந்த இடத்துல உட்கார்ந்துருந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியை சொல்லுகிறார், இந்த ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்கும் போது உங்கள் பிரச்சனைகள் அதே இடத்துல என்ன செய்யும், விழும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ 2 நாளாகம 20 அதிகாரத்தில் இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷனுடைய யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண என்ன செஞ்சாங்க சொல்லுங்க. யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். இந்த செய்தி யோசபா காது கேட்டுச்சு. கேட்ட உடனே அவர் செய்கிற ஒரு காரியம் தான். எந்த காரியத்தை அவர் செய்கிறாரு, அவர் ஜெபிக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, அவர் ஜெபிக்கிற ஜெபம் 5ஆம் வசனத்தில் இருந்து இருக்கிறது. 5ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகார முகப்பிலே யூதா ஜனங்களுக்கு எருசலேம் கூடின சபையிலே நின்று அவர் ஜெபிக்கிற ஜெபம் 6ஆம் வசனத்தில் இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. இந்த ஜெபத்தை நீங்கள் உங்க வீட்டில் நீங்க போய் ஜெபிச்சீங்கன்னா, இந்த ஜெபத்தை அப்படியே நீங்க சொன்னீங்கன்னா, உங்க வாழ்க்கையில எப்படி யோசபாத்துக்கு விரோதமாய் ஒருவருக்கு ஒருவர் கீழே விழுந்தார்களோ அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் கீழே விழுவத நீங்க கண்ணார நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் அப்படிப்பட்ட யுத்தத்தை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. 6ஆம் வசனத்திலிருந்து ஒருத்தர் வாசிங்க. ஆமென். இங்கே பாருங்க, இங்கே இருங்க, இது ஜெபம் தான், நீங்கள் படித்து பாருங்க. இங்கே அவர் அந்த யோசபாத் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறான்னா, தேவனே ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, எங்கள் முன்னோர்களுக்கு அப்படி செஞ்சீங்க இல்லையா, ஆண்டவரே இந்த 3 படைக்கு முன்னால் நிற்கிறதுக்கு எனக்கு திராணி இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி அழகாக அப்படி பேசிட்டு வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கு வாழ பிடிக்கல, நான் சாக போகிறேன், நாங்கள் எல்லாரும் தூக்கு போட்டு தொங்க போகிறோம்,
எனக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல, அதனால் ஓட போகிறேன், ஊரை விட்டு ஓட போகிறேன், இல்லாட்டி அவன்கிட்ட போய் உதவி கேட்கலாமா, இவன்கிட்ட போய் உதவி கேட்கலாமா, பக்கத்து நாட்டுக்காரனை கூப்பிடலாமா அப்படின்னு கூட அவர் என்ன செஞ்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம், அப்படி கூட ஜெபிச்சிருந்திருக்கலாம், அப்படி கூட ஒரு முயற்சி பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட முயற்சி யாருமே அவர் பண்ணவே இல்லை. அவர் என்ன சொல்றாரு, தேவ சமூகத்தில் தேவன் நோக்கி ஜெபிக்கிறார். நல்லா கவனிங்க, நீங்கள் பாடு இல்லாம பிரச்சனை இல்லாம இல்ல, எல்லாத்துக்கும் பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு. அப்ப இங்க ஒரு நாட்டு படைய 3 நாட்டு படை திரட்டு கொண்டு வருகிறது. 3 பேர் கூட்டாக வருகிறார்கள், 3 பேர் ஒருமனதாக வருகிறார்கள், 3 பேர் ஒற்றுமையாக வருகிறார்கள். இந்த தேவ மனிதன் யோசபாத்தை அழிக்கும்படியாக, இந்த யோசபாத்தை ஒழிக்கும்படியாக, இஸ்ரவேல் மக்களை அழிக்கும்படியாக 3 படைகள் ஒருமனதோடு வருகிறது. ஆனா என் தேவ லேவியனுக்குள்ள இறங்கி இந்த யுத்தம் என்னுடையது உணர்தலை என்று சொல்லி அங்கு லேவியனுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் பேசி அங்க தேவன் செய்த யுத்தம் என்ன என்றால் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழும்படி செய்தார். எல்லாம் தேவனுக்கு கைத்தட்டாப்பாக என்று சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப ஒரு டேஸ்டா இருக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் செஞ்சு கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அவர் ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இஸ்ரவேல் மக்கள் எல்லாத்தையும் ஒருமனப்பட்டு கூப்பிடுறாரு, கூப்பிட்டு ஜெபிக்கிறாரு, ஆராதிக்கிறாரு. ஆராதிக்கும் போது பதில் வேண்டும், ஜெபத்துக்கு பதில் வேண்டும். ஐயோ எங்க குடும்பத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டான் ஜெபிக்கிறதுக்கு, 3 படம் வந்துகிட்டு இருக்கு, துரத்திக்கிட்டு இருக்கு, கொல்றதுக்கு வருது. ஆண்டவரே கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு லேவியனுக்குள்ள, அப்போது 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம். ஆஹா சூப்பரம். எருசலேம் குடிகளே, ஆஹா எல்லாம் கைது தப்பு சொல்லுங்க. கர்த்தர் இந்த யுத்தம், இதே வார்த்தையை தான் இன்னைக்கு நீங்க யுத்தத்துல இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை வழக்காடிக்கிட்ட இடத்துக்கு வந்திருக்கலாம், ஒருவேளை போராட்ட இடத்துல வந்திருக்கலாம், ஒருவேளை நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு மேல பிரச்சனை இடத்துல வந்திருக்கலாம். ஆனா இப்போது கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, எப்படி யோசபாத்துக்கு இறங்கி வழக்காடி ஜெயத்தை கொடுத்து இந்த யுத்தம் என்னுடைய யோசபாத்துக்கு சொன்னானோ அதே போல இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த யுத்தம் என்னுடையது, நீ சும்மா இரு. அல்லேலூயா. யாராவது யுத்தத்தின் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீங்களா? யாராவது பிரச்சனை மத்தியில் கடந்து வந்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த லேவியனுக்குள்ள, அந்த லேவியனாகிய அந்த மனுஷனுக்குள்ள ஆவியானவர் அப்படி இறங்குறார். பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ஆராதிக்கிறாங்க, எல்லாரும் விண்ணப்பத்தை வைக்கிறாங்க. வைக்கும்போது ஐயோ பயமா இருக்கே, பயமா இருக்கே, நெருங்கிட்டானே, குத்த போறானே, வெட்ட போறானே, ஐயோ ராஜா யோசபாத்தே, அப்படி எல்லாம் பயந்து கொண்டு தேவனை மையப்படுத்தி ஜெபித்து கொண்டு இருக்கிற வேலையில அங்கிருக்கிற ஒரு ஆளுக்குள்ள ஆவியானவர் அப்படியே இறங்கி பேசுறார். அதுக்கப்புறம் தான் யோசபாத்து நிமிர்ந்தார். பார்த்துக்கொள்ள நிமிர்ந்துட்டு யுத்தத்துக்கு ஆயத்தமாகிறாரு. அந்த ஆயத்தம் என்ன ஆயத்தம் தெரியுமா? கத்தியும் படைகளையும் அவர் முன்னாடி அனுப்பல, அவர் துதிக்கிற ஜனங்களை முன்னாடி அனுப்பினார். துதிக்க துதிக்க துதிக்க, ஆராதிக்க ஆராதிக்க ஆராதிக்க, தேவனை மையப்படுத்த அங்கிருக்கிற எதிராளிகள் ஒவ்வொருவரும் விழுந்தார்கள், இவர்கள் ஜெயத்தை ஏற்றார்கள். எவ்வளோ ஒரு சிம்பிளான ஒரு காரியம். கத்தி சண்டை போடலை, கடப்பாறை எடுக்கலை, பீரங்கி எடுக்கலை, அவர்கள் வாயிலே கர்த்தரை துதித்தார்கள். அந்த வசனம் கீழே இருக்கு பாருங்க. அவர் அதிகாலமே எழுந்திருந்து அடுத்த வசனம். இங்க இருக்க ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை, அவர் கிருபை, அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர். இப்படி இந்த பாட்டை பாடினாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. எதிராளி கீழே விழுந்தாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது,
இந்த இடத்துல யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ, நீங்கள் டின்பெட்டியில் வேலை பார்க்கலாம், எந்த பேட்டியில் வேலை பார்த்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி உங்களுக்கு ப்ரொமோஷன் ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார், உங்களுக்கு உயர்வு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். உங்களுக்காக பரிந்து பேச போகிறாரு. இந்த பிள்ளை எவ்வளோ வருஷமாக இருக்குது, எவ்வளோ ஒழுக்கமாக இருக்குது, எவ்வளோ அன்பாக இருக்குது, சமாதானமாக இருக்குது, அந்த பிள்ளைக்கு வேலையை கொஞ்சம் ப்ரொமோஷனை கூட்டி போடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்காக இப்போ இறங்கி வழக்காடி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போது கையை பார்க்கணும்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்டால் நம்ம இதை தியானிக்கிறது கிடையாது, இதை தியானிக்கிறது கிடையாது. அழகான ஜெபம், 2 அதிகாரத்தில் அழகான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்கள் டெய்லி சொன்னால் கூட போதும், எதிராளி உங்களுக்கு விரோதமாக எழும்புறதே கிடையாது. ஆமென், அல்லேலூயா சொல்லுங்கள். அதாவது எல்லார் வாழ்க்கையிலும் யுத்தம் இருக்கத்தாங்க செய்யும், நிந்தை இருக்கத்தான் செய்யும், அவமானம் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் செய்யாத தப்ப செஞ்சேன்னு சொல்லுவாங்க, குற்றப்படுத்துவாங்க, குறை சொல்லுவாங்க. இயேசு மேலே காரி துப்புனா, இயேசுவை பிசாசுன்னு சொன்னாங்க. யூதாஸ் காரியத்துக்கு இயேசுவை பார்த்து முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். இதோட பெரிய கொடுமை, இந்த கொடுமைக்கு வேறு எந்த கொடுமையும் கிடையாது. செத்த பிறத்த உயிரோடு எழுப்புறாரு, கண்ணார பார்க்குறாரு. 12 சிறுமி உயிரோடு எழுப்புறாரு, கண்ணார பார்க்குறாரு. 5-10 மணி பெருக பண்ணுறாரு, கண்ணார பார்க்குறாரு. 4 இருந்தவங்க அந்த லாசர் உயிரோடு எழுப்புறாரு, கண்ணார பார்க்குறாரு. இவ்வளவு அற்புதங்களை பண்ணவர், இவ்வளவு அதிசயங்களை பண்ணவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒரு 30 வெள்ளி காசுக்காக அந்த இரட்சகரை காட்டி கொடுத்த அந்த யூதாஸ் காரியத்து. இயேசுக்கு வினகரன் எங்கேயுமே கிடையாது, பக்கத்தில் தான் இருக்குது. இயேசுக்கு எதிராளி எங்கேயுமே கிடையாது, பக்கத்தில் கூட வச்சுருக்காரு, பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படி பக்கத்தில் இருக்கலாம், அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அங்கே யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் உங்களுக்காக வழக்காட, அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் அந்த யூதாஸ் காரியத்து வேதம் சொல்லுகிறது, இடம் கொடுத்தால் இடம் பிடிப்பான். இயேசு உணவர் அந்த சீரலில் உட்காந்து அப்பமிக்கிற அந்த பண்டிகையை, அந்த சாப்பாடை, அந்த பந்தியை அனுசரிக்கிற வேலையிலே வசனம் சொல்லுது, யூதாஸ் காரியத்துக்குள் பிசாசு பூந்தான். வசனம் சொல்லுது, ஏசப்பா பக்கத்தில் இருக்கிறாருங்க, பக்கத்தில் யூதாஸ் உட்காந்துருக்காரு. ஏசப்பா பக்கத்தில் இருக்கும்போதே பிசாசு யூதாஸுக்குள்ள என்ன செய்கிறாரா, புகுறான். அது அப்பா பார்த்துட்டாரு, யூதாஸு நீ செய்ய வேண்டியது செய், போ எந்திரி, போயிட்டா ஒன்று எந்திரிச்சு போயிட்டான். எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, யார் உள்ளத்தில் பிசாசு இருக்குங்கிறது ஏசாப்பாவுக்கு தெரியும். கூட இருக்கிற மாதிரி தெரியும், நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அண்ணே, அக்கா, அம்மா, உங்களை போல யாரு உண்டா அப்படின்னாங்க. உள்ள ஒருத்தர் உட்காந்துருப்பான். உங்கள் சேலை அழகா இருக்குக்கா, எப்படிக்கா இருக்கேன் இந்த சேலை உங்களுக்கு அப்படி பார்க்க அழகா இருக்கேன், வேண நம்பிராத, சொல்லு விடுவான். ஜாக்கிரதை, மயங்கிடக்கூடாது. என்ன இந்த அக்கா இப்படி பேசிட்டாங்களே, ஏக்கா இந்த சேலை எங்கள் வீட்டில் யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லல, நல்லா இருக்குன்னு சொல்லி எங்க இவர் நல்லா இருக்குட்டாரு, இவரு பாராட்டா இருக்கா, வேண வைக்கிறான், ஜாக்கிரதை. எவனாவது பாராட்ட சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏசப்பா கூட இருந்த யூதாஸ் காரியத்து 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தான். கூட இருந்தவன் ஒன்னா படுத்துக்கிட்ட அந்த யூதாஸ் காரியத்து. உங்களுக்கு எனக்கு எதிராளி இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. எதிராளி இருப்பான், மறைமுகமாக இருப்பான் எதிராளி. ஜாக்கிரதை, அதுதான் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒருத்தர் தாங்க துணை, அவர் தாங்க அடைக்கலாம், அவர் தாங்க கேடகம், அவர் தாங்க பெலன், அவர் தாங்க தூகம், அவர் தாங்க நம்மளை கரம்படுத்தி நடத்துவார், அவர் தான் நம்மளுக்கு ஜீவன், அவர் தான் வாழ்வுக்கு வழி, அவர் தான் சத்தியம். அவரை வேண்டி ஒருவர் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் தெரிஞ்சுக்கணும், மனித தயவு உண்டாகி கொடுக்கிறவர் அவர் தான். அதான் அவருக்கு முதலிடம் கொடுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரை சார்ந்து. அதான் ஏசப்பா சொல்றாரு, உன் தாயை காட்டிலும் உன் தாப்பான காட்டிலும் உன் பிள்ளையை காட்டிலும் முதல் நீ என்ன நேசிச்சதான் மற்ற நேசம் உன்னை தேடி வரும். நீ என்ன நேசிக்க மத்தால நேசிச்சா மற்ற நேசம் நிலையா நிரந்தரமா இருக்க முடியாது. அதான் ஏசப்பா நேசிக்கணும் அப்படிங்கிறது. அதான் அவர்த்துல கிட்டி சேரணும். இன்னொரு வசனத்தை வாசி, எரேமியா 15:20. எரேமியா 15:20. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உனக்கு விரோதமாக பேசுவார்கள், உனக்கு விரோதமாக துன்பப்படுத்துவார்கள், உனக்கு விரோதமாக அவமானப்படுத்துவார்கள், உனக்கு விரோதமாக குற்றப்படுத்துவார்கள், உனக்கு விரோதமாக உன் சொத்தை இழக்க, உன் சொத்தை புடுங்கணும்னு சொல்லி திட்டம் போடுவார்கள், என்னவென செய்வார்கள், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் நேச மாட்டாங்க, மேற்கொள்ள மாட்டார்கள். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. சென்னையில் ஒரு இடத்துல ஒரு 3.5 ஏக்கர் நிலமுள்ள
ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 25 வருஷம் அந்த நிலத்தை வச்சிருக்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ யாரோ ஒருவர், இது என்னுடைய முன்னோருடைய நிலம், இது எங்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வழக்காடி அவருடைய யுத்தம் பண்ண அவரோடு போராடி கொண்டிருந்தார்கள். நான் நேற்று நடந்த ஒரு கதையை சொல்லி கொண்டு இருக்கிறேன். நான் நேற்று சென்னையில் இருந்தேன். இன்றைக்கி காலையில் ஒரு 4 மணிக்கு தான் வந்தேன், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். கூட்டத்துக்கு போயிருந்து ஒரு சபையில் ஒரு பாஸ்டர் கூப்பிட்டுருந்தார். போய் முடிச்சுட்டு அவர் கதையை சொன்னார். அப்போ சொல்லும்போது 25 வருஷமாக அந்த 3 ஏக்கர் தோட்டத்தை நான் வச்சு நான் அனுபவித்துட்டு நான் வருகிறேன். ஆனால் யாரோ தெரியாதவர்கள் வந்து எனக்கு எங்கள் சொத்து அப்படின்னு சொல்லி வாதாடி கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக இந்த பிரச்சனை எங்களுக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறது. நான் எவ்வளவோ அவனிடத்தில் வழக்காடி விட்டேன், எவ்வளவோ இடத்துல போராடி விட்டேன், எவ்வளவோ நான் யுத்தம் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க, மொட்டை பிரச்சனை போட்டு கொண்டு இருக்கிறாங்க, எவ்வளவோ காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இதனால் மனம் அடிந்து போய் ரொம்ப வேதனை மத்தியில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் வெள்ளிக்கிழமை காலையில் தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னார். வெள்ளிக்கிழமை காலையில் தான் இந்த விஷயத்தை சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் எப்படி ஜெபம் என்று கேட்டால், தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ அலைந்து திரி, நான் அதை வந்து உனக்கு சொந்தமாக்கி தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீ கால் வைக்கிற பூமியை உனக்கு நான் சொந்தமாக்கி தருவேன் அப்படின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கலாத்தியர் 3:29 வசனத்தின்படி ஆபிரகாமுக்குறான எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசப்பா சிலுவையில் இரத்த சிந்தி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வாங்கி கொடுத்துட்டாரு. ஆனால் இந்த கால் வைக்கிற பூமியை கர்த்தர் உங்களுக்கு சொந்தமாகி கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இந்த வசனங்களை நீங்கள் சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் இப்படி ஜெபித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஜெபிக்கலை. இந்த கால் வைக்கிற பூமியை சொந்தமாக்கி எனக்கு தாரும், ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, இது எனக்கு வருவதாக. இந்த 2 நாளாகம் 20ஆம் அதிகாரத்தில் எப்படி யோசபாத் போராடினாரு, நீங்கள் யுத்தம் பண்ணுங்க, வழக்காடுங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அவருக்கு வசனங்களை எடுத்து கொடுத்து, அவர் ஒரு பெரிய பாஸ்டர் தான் இருந்தாலும் என்னோடு இருக்கிற ஆவியானவர் இதை சொல்லும்படி ஏவினார். நான் சொல்லி கொடுத்து அப்படி ஜெபிக்கிறேன். அவரோடு சேர்ந்து எல்லோரும் வாங்க ஜெபிப்போம் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து கால் வைக்கிற பூமி சொந்தமாவதாக என்று சொல்லி அந்த தோட்டத்தில் நடந்து அலைஞ்சு திரிந்து ஜெபிச்சு, இது எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன் என்று சொல்லி ஜெபிச்சு, இறங்கி வாங்க தூதர்களை, இறங்கி வாங்க, நீங்கள் அந்த மனிதர்கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி கபரியில் கூப்பிட்டு இப்படிலாம் ஜெபம் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. முடிச்சாச்சு, பார்த்துக்கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமை பாருங்கள், சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு, ஐயா தெரியாமல் உங்களிடத்தில் வந்து போராடி விட்டோம், இனிமேல் இந்த இடத்த பற்றி நாங்கள் உங்கள்கிட்ட பேச மாட்டோம், நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுறோன்னு சொல்லி ஒரு செய்தி வந்து விட்டதை பார்த்துக்கோங்க. பாருங்க, வசனம் வந்து கிரியை செய்யுது, வசனம் வந்து பேசுது. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.